நீரில் மூழ்கி நாட்டையே சோகத்தில் மூழ்கடித்த கேரள படகு விபத்தில் 22 பேர் உயிரிழந்தது எப்படி? மீன்பிடி படகை சுற்றுலா படகாக மாற்றி உயிரை காவு வாங்கிய சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? கேரளாவில் 35க்கும் மேற்பட்டோருடன் பயணித்த சுற்றுலா படகு நீரில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது எப்படி? கேரள மாநிலம் தனூர் பகுதியில் நடைபெற்ற சுப நிகழ்ச்சியில் பங்கேற்ற உறவினர்கள் 35க்கும் மேற்பட்டோர் நேற்று மாலை 6 மணி அளவில் புறப்புழா ஆறு அரபிக்கடலுடன் கலக்கக்கூடிய காட்சியை காண 2 அடுக்கு சுற்றுலா படகில் பயணித்துள்ளனர். மாலை 7 மணி அளவில் கடலும் ஆறும் சங்கமிக்கக்கூடிய பரப்பனங்காடி கடற்கரை பகுதி அருகே சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறிய படகு திடீர் என்று தலைக்குப்புற கவிழ்ந்தது. அப்போது படகின் மேல் மற்றும் கீழ்த்தளத்தில் இருந்த 35க்கும் மேற்பட்டோரும் படகோடு சேர்ந்து நீரில் மூழ்கினர். மூச்சு முட்ட உயிருக்கு போராடியவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அந்த பகுதி மீனவர்கள் சிலர் நீரில் குதித்து அவர்களை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் படகிற்குள் சிக்கியவர்களால் வெளியேற முடியாமல் போனதால் 5 பேரை மட்டுமே மீனவர்களால் காப்பாற்ற முடிந்தது. 40 பேருடன் ஒருவராக படகில் பயணித்த நீச்சல் வீரர் ஷபிக் 500 மீட்டர் தூரம் தண்ணீரில் நீந்தி மேலும் 4 பேரை உயிருடன் கரை சேர்த்தார். தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் மீதமிருந்தவர்களை காப்பாற்றுவதற்குள் எல்லாம் முடிந்து போனது. இந்த கோர விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 12 பேர் உட்பட மொத்தம் 22 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மீட்கப்பட்ட 10 பேர் ஆபத்தான நிலையில் கொட்டக்கலில் உள்ள மிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 பேர் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சையில் உள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் 25 பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய படகில் 40க்கும் மேற்பட்டோரை ஏற்றியதே படகு கவிழ முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மீன்பிடி படகை சுற்றுலா படகாக மாற்றி உரிய அனுமதியின்றி இயக்கி வந்ததும் தெரிய வந்துள்ளது. விபத்து நடந்த பகுதியில் படகு சவாரிக்கு மாலை 5 மணி வரையே அனுமதி உண்டு. ஆனால் மாலை 6 மணிக்கு மேல் அத்துமீறி படகை இயக்கி உள்ளனர். சுற்றுலா பயணிகளுக்கு உயிர்காக்க கூடிய உடைகள் உள்ளிட்ட எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் பயணிகளுக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் நீரில் கவிழ்ந்த விபத்திற்குள்ளான படகின் உரிமையாளர் நாசர் மீது பிணை வழங்கப்படாத பிரிவின் கீழ் கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கொலை உட்பட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த படகின் உரிமையாளர் நாசர் கோழிக்கோடு பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மேலும் சிலர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்க கூடும் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய நிலையில் 21 பேர் அடங்கிய தேசிய மீட்பு குழுவினர் படகு விபத்து நிகழ்ந்த இடத்தில் 2வது நாளாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடற்படைக்கு சொந்தமான சீட்டா ஹெலிகாப்டர் உதவியுடன் ஆற்றில் மூழ்கியவர்களை தேடக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. படகு கவிழ்ந்து 22 பேர் உயிரிழந்த சம்பவம் கேரளா மட்டுமின்றி நாட்டையே உலுக்கி உள்ளது.